வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இந்த கிளாஸில் வந்து பிளெண்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். பிளெண்டிங்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ஒன்றா சேர்த்துறது. பிளெண்ட் ஒன்றா பிளெண்டிங் பண்ணுறது, அதாவது ரெண்டு பொருளை வந்துட்டு ஒன்றா சேர்க்கறது தான் பிளெண்டிங். ஸோ இங்கே இருக்கிற சில ஆப்ஜெக்ட் போட்டிருக்கேன். ஸ்கொயரு, சர்க்கிளு, ட்ரையாங்கிளு, ரெண்டு கிறுக்கா முறுக்கா கோடு. ஸோ இதெல்லாம் எப்படி பிளெண்டு பண்ணுறோம், அதாவது பிளெண்டிங் ஒன்று சேர்க்குறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சேம் சைஸ், அதாவது சேம் சைஸில் சேம் ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு பிளெண்டிங் பண்ண போகிறோம். அதாவது கலர் மட்டும் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த கலர்லேருந்து இந்த கலர், இந்த கலர்லேருந்து இந்த கலருக்கு மாறுற மாறி போகிற மாதிரி. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இங்கே பாருங்கள், இந்த சைடு வந்துட்டு இந்த இடத்துல இங்கே பாருங்கள், அது மாதிரியே போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு பாக்ஸ் ஒன்று, ஸ்கொயரு ஒன்று, ஸ்கொயர் ஒன்று, ரவுண்டு ஒன்று போட்டிருக்காங்க. அதோட பேர் வந்துட்டு பிளெண்ட் டூல், அதோட ஷார்ட்கட் வந்து W. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதும் என்னோடய மவுஸ் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஒரு மாதிரி அப்படியே இரேசர் மாதிரி அழிச்சு எடுத்த மாதிரி இருக்கும். அந்த ஐக்கானை வந்துட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்று சேர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் இது மேலே கொண்டு போனால் எனக்கு ஒரு ஸ்டார் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் ஒரு கிளிக் பண்ணிட்டேன், ஆனால் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படியே இது கொண்டு போங்க. இங்கே பாருங்கள், இப்போ ப்ளஸ் வருது. முன்னே வந்து ஸ்டார் வந்துச்சு, இப்போ வந்து ப்ளஸ் வருது. இப்போ ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, ரெண்டுமே பிளெண்டிங் ஆயிடுச்சு. அதாவது இந்த கலர்லேருந்து இந்த கலருக்கு அப்படியே கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து மவுஸை நான் எதுவுமே பண்ணல, திரும்ப நான் இதை கிளிக் பண்ணுறேன். ப்ளஸ் காட்டுச்சு, நான் அப்படியே அழுத்திட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கலர்லேருந்து இந்த கலருக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கிரேடியன்ட் கிரியேட் பண்ணணுன்னா எவ்வளோ கஷ்டப்படணும், ஆனால் இங்கே எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டீங்க. இப்போ இது ஒரே பீஸுன்னு நினைப்பீங்க, ஆனால் ஒரே பீஸ் கிடையாது. இப்போ வந்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணால் ஒரே பீஸ் தான், அது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி இது. இப்போ நான் சென்டரில் இருக்கிறத கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு இப்போ இந்த சென்டரில் இருக்கிறத கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகலை. ஆனால் இது வந்து எல்லாமே எடிட்டபிளாக தான் இருக்குது. ரைட் சைடில் உங்களோட லேயர்ஸ்குள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளார பிளெண்டுக்குள்ளார நான் இந்த இது வச்சுருக்கேன். 3 கலருமே தனித்தனியாக இருக்குது. இப்போது இந்த நடுவில் இருக்கிற இந்த கலரை வந்து இந்த ரவுண்டை செலக்ட் பண்ணால் எனக்கு செலக்ட் ஆயிரும். இப்போ நான் இதை பிடிச்சி இங்கே இழுத்து நவுத்தி வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா, இங்கேருந்து அப்படியே இங்கே போகுது, இங்கேருந்து அங்கே வருது. ஸோ என்னோடது இன்னும் கனெக்டில் தான் இருக்குது. அடுத்தது இந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து இப்படி வந்து வைக்கிறேன். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு ஒரு 3D ஃபீல் தருதா. இங்கேருந்து இங்கே போகுது, இங்கேருந்து இங்கே வருது, இங்கேருந்து இங்கே வருதா. சப்போஸ் நான் இதுக்கு வந்துட்டு ஸ்ட்ரோக் நான் வச்சேன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்களா, சைடில் அந்த இது வருது. பட் ஆனால் ஸ்ட்ரோக் இல்லாமல் இருக்கிறது தான் பார்க்க நல்லாயிருக்கும். கலர்லாம் எல்லாமே எல்லா கலரும் தெரியும். சரி, ஓகே. இப்போது சப்போஸ் இதோட சைஸு பெருசாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது. இப்போ நான் பெருசு பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, அப்போவும் கனெக்ட் ஆகுது. எப்படி ஈஸியாக ஒரு 3D இதில் க்ரியேட் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா. ஸோ இதை வந்துட்டு இங்கே தான் வந்து செலக்ட் பண்ணணும். இப்படி வந்துட்டு அப்படி இல்லை அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா அதுக்குள்ளார போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு வெளியே ஒரு கிளிக்கு, அப்புறம் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நவுத்தலாம். சரி, ஓகே. இப்போது இது நவுத்தியாச்சு. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, கனெக்ட் ஆகிறது. ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷேப்பே வேறு மாதிரி இருக்குது. இது எப்படிப்பா கனெக்ட் ஆகும்னா அதே மாதிரி தான். அதே பிளெண்ட் டூலை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்கொயரை கிளிக் பண்ணி சர்க்கிளை கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள், ஸ்கொயர்லேருந்து அப்படியே சர்க்கிளாக மாறிடுச்சு. இப்போ அப்படியே ப்ளஸ்ஸை கொண்டு போய் ட்ரையாங்கிளில் கிளிக் பண்ணுறேன், அப்படியே கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போது என்னால் இதை டபுள் கிளிக் பண்ணி நவுத்த முடியும். எப்படி ரவுண்டு ஷேப்புக்கு அப்படியே ஸ்மூத்தாக வளையுது பார்த்தீங்களா. இப்போ நான் இதை கொஞ்சம் பெருசு பண்ணிடுறேன். ட்ரையாங்கிளை இப்படி வச்சா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதை நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இங்கேருந்து இங்கே வருது, கலரும் மெர்ஜ் ஆகுது, ஷேப்பும் மெர்ஜ் ஆகுது. அந்த ஷேப் எப்படி மாறுது அப்படின்னு தெரியணும். அதுக்கு அதே டூலை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளெண்ட் ஆப்ஷன் வந்துடும். இந்த ஆப்ஷனில் 2 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது ஸ்ட்ரைட்டாக மெர்ஜ் ஆகுது ஓரியன்டேஷன், இது அப்படியே அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். இப்போ வந்துட்டு இப்போ நான் ப்ரிவ்யூ கொடுத்துக்கிறேன். ப்ரிவ்யூ கொடுத்துட்டு இருங்க, இதை கொஞ்சம் வளைச்சி வச்சாதான் உங்களுக்கு வந்துட்டு தெரியும். இப்போது நான் வந்துட்டு டூலுக்கு போயிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வளையுது. இது வந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இது வந்து அந்த ஷேப் அப்படியே இந்த வந்து ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது, அது அப்படியே வரும்போது அந்த புழு மாதிரி நின்ற மாதிரி நெண்டி அப்படியே நேராக இருக்கிற மாதிரி. இது வந்து அப்படியே தரையில் எப்படி வச்சாலும் தரையில் அப்படியே தான் இருக்கும். இது வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த எட்ஜுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்துருது. அந்த எட்ஜுக்கு ஏற்ற மாதிரி ஸ்மூத்து கலர்னு இருக்குது. இப்போ நான் ஸ்டெப் கொடுக்குறேன், இந்த இது கொடுக்குறேன். ஓகே, ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸ்டெப்பு வந்துட்டு 256 இருக்குது. இது எப்படி இங்கே மெர்ஜ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன்னு சொன்னால, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த 256ல் 254ல் ஒரு 4 எடுத்துடுறேன், வெறும் 24 தான். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இதை வந்துட்டு மூவ் பண்ணுறேன். என்ன இங்கே இருக்குதுன்னு பாருங்களேன். என்ன நடக்குது இன்னமும் தெரில. இன்னும் கம்மி பண்ணுவோம், ஒரு 15 வைப்போம். இப்போவும் நல்லாவே இது கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒரு 5 மட்டும் வைப்போம். இப்போ தெரியுதுங்களா. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா. இந்த ஸ்கொயர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மூத்தாக மாதிரி ரவுண்ட் ஆயிடுது. ரவுண்டுக்கு மேலே அப்படியே கோபுரம் மாதிரி மாறி கீழே அப்படியே ஃப்ளாட்டாக மாறி அப்படியே ட்ரையாங்கிளாக மாறுது. இப்படி எப்படி கொண்டு போனாலும், எப்படிப்பா நம்மளுக்கு இந்த ஷேப்லாம் கரெக்டாக எப்படி கொண்டு போனாலும் வருது கலரோட சேர்த்தின்னு இப்போ உங்களுக்கு புரியும். எத்தனை பீசஸ் நடுவில் ஒன்று சேருது ப்ளஸ் கலர் அதுக்கு அந்த கலர் இந்த கலரும் மெர்ஜி பண்ணுற ஸ்டார்டிங் ஸ்டேஜ், மெர்ஜி பண்ணுற மிட் ஸ்டேஜ், அப்புறம் மெர்ஜ் ஆகி ஃபுல்லாகவே இந்த கலராக மாறிக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நடக்குது உள்ளார. அதனால தான் நம்ம எப்படி நவுத்தினாலும் அதோட மெர்ஜும் ஆகுது, கலரும் மெர்ஜ் ஆகுது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இங்கே அதிகமாக கொடுக்குறாங்க, அவ்வளோதான். 5க்கு பதிலாக ஒரு 50 கொடுத்தா தெரிவிக்காது. அப்போ கூட தெரியுதா, முன்ன எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 250 கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஒரு 200 கொடுப்போம், அவ்வளோதான். இனிமேல் பார்த்தீங்கன்னா எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ரொம்ப தூரம் இதை இழுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டெப்பு வந்து கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ரொம்ப தூரம் இழுத்தோம்னா ஸ்டெப்பு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அது எவ்வளோ தூரம் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணுங்கள். இப்போ வந்து இது பெரிய சைஸுன்னு வச்சுக்கிறாங்களேன். இப்போ பாருங்கள், தெரிகிறதா. இப்போ வந்துட்டு இதோட ஸ்டெப்பில் வெறும் 10 ஸ்டெப்பு போடுறேன். இங்கே பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஒரு மலை அதுலேருந்து இந்த ஷேப்புக்கு மாறுது. சரி, ஓகே, நான் பேக் போயிடுறேன். இப்போது இது வரைக்கும் இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் நவுத்தி வச்சிடறேன். இதெல்லாம் எஸ்கேப் அழுத்தி பேக் வந்துடுறேன். இதை மேலே வச்சுக்கலாம், இது இங்கே வச்சுக்கலாம். சரி, அதை அங்கே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு லைன்ஸு, ஓகேங்களா. இது வரைக்கும் ஷேப் பார்த்தோம். இது வெறும் லைனு. இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுறேன். ஃபில் இருக்குது, ஸ்ட்ரோக் இல்லை. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃபில்லு கிடையாது, வெறும் ஸ்ட்ரோக்கு மட்டும்தான். இப்போது இந்த ஸ்ட்ரோக்லேருந்து ஸ்ட்ரோக்குக்கு கனெக்ட் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா. இப்போ பாருங்கள் மேஜிக்கை. இதை கிளிக் பண்ணி இதை ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுனா எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், ஒரு கிளாத்து மாதிரி இது பாருங்கள். இதை கிளாத்துன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பண்ணிக்கிட்டு இதை அப்படியே ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எப்படி ஒரு துணி வந்து கசக்கன மாதிரிக்குதா. ஸோ இதுதான், இதை அப்படியே பெருசு பண்ணலாம். கஜா முஜான்னு இருக்கா. இந்த மாதிரி ஒரு டிசைனை வந்துட்டு 3Dயில் நீங்கள் பண்ணணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும். இது இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு
இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டு இதை பெருசாக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ அற்புதமான ஒரு டிசைன்லாம் வருது, என்னென்னமோ வருது. இது வந்துட்டு நீங்கள் இதுலேயும் கவுண்ட்டை கம்மி பண்ணலாம். உள்ளே போயிட்டு கவுண்ட்டை வந்துட்டு ப்ரிவ்யூ கொடுத்துட்டு இதில் ஸ்டெப்பு வச்சா தான் கவுண்ட்டு தெரியும், இல்லைனா ஸ்டெப் தெரியாது. ஸ்மூத் வச்சுட்டா யாருக்குமே தெரியாது, இந்த மாதிரி தான் தெரியும். ஸ்டெப்பு வச்சுருங்க. ஸ்பெசிஃபைடு டிஸ்டன்ஸ்னால் இது மீட்டரில் வரும். மீட்டரில் அது நம்மளுக்கு ஸ்டெப்பே இருக்கட்டும், எத்தனை ஸ்டெப்புங்கிற மாதிரியே இருக்கட்டும். 50 ஸ்டெப்பு வச்சா இந்த மாதிரி வருது. இது கூட நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இதை எடிட் பண்ணலாம். இப்போ கூட எடிட் பண்ணலாங்க பாருங்கள். இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை நவுத்தி எடிட் பண்ணலாம். இந்த பாயிண்ட் இப்படி நவுத்தலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போ வந்துட்டு இது இப்படி ஓரங்கட்டி வச்சுட்டு பென் டூல் போய்க்கிறேன். இதில் வந்துட்டு இப்படி போட்டுக்கிறேன் வி மாதிரி. வணக்கம் நண்பா, வணக்கம் நண்பா, கஜா முஜான்னு போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெர்ஜி பண்ணி விட்டா என்ன ஆகும் தெரியுமா? எப்படி வேறு லெவலா? ஸோ அதுக்கு எப்படி வேணாலும் அது பண்ணிக்குது பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது மெர்ஜி பண்ணிக்குது. இந்த மாதிரி ஸ்டைல்லாம் உங்களால் பண்ண முடியுமா? உங்களுக்கு 3Dயில் போய் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இப்படி போட்டு 200 போட்டால் அப்படியே ஒரு கிளாத்து மாதிரி வருது. அப்படியே எடுத்து ஓரங்கட்டி வச்சிடலாம். இப்போ இது ரெண்டும் ஒரே கலராக இருக்கா? இந்த ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணி க்ரீன் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், ரெட்லேருந்து க்ரீனுக்கு வேறு லெவலில் டிசைன்ஸ்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இதில் வந்துட்டு நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டி போட்டிங்கன்னா வேறு லெவலில் பயங்கரமாக வரும். ஸோ இந்த பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி வேலை செய்யுது. அப்புறம் இதுலேயும் வந்துட்டு நம்ம இது பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, எக்ஸ்பேண்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்டில் போயிட்டு எக்ஸ்பேண்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் பண்ணிட்டோம்னா நம்மளால் நடுவில் இருக்கிற ஒரு கொத்தை மட்டும் செலக்ட் பண்ணி கொத்தாக டெலீட் பண்ணலாங்கோ. டெலிட்டு எப்படி இப்போ பார்க்குறதுக்கு இது ஒரு ஸ்டைலாக இருக்குதுப்பா. எது பண்ணாலும் ஒரு ஸ்டைலாக வந்துட்டா எப்படிப்பா? ஓகே, இது வணக்கம், இது நண்பா, இதில் கொஞ்சம் அவ்வளோதான். ஸோ உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம். செஞ்சுப்பிட்டு பாருங்கோ, ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கோ. இந்த ஆப்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, பிளெண்டிங் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு டெக்னிக் என்னங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.